கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாயபுரம் அருகே முறைகேடாக கல்குவாரி நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்த செய்தி சேகரிக்க சென்ற நம்முடைய திருச்சி தலைமை செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் உள்ளிட்டோர் கனிமவள கொள்ளை கும்பலால் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. படுகாயங்களுடன் அவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் எங்க இருக்கிறாங்க, அவர்கள் நிலை என்ன, அவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டதா? அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதை நேரில் பார்த்த ஒரு நபர் நம்மளுக்கு அளித்த பேட்டியை நம்ம பார்த்தோம். இப்போ காவல்துறை உதவியோடு அவர்கள் மீட்கப்பட்டிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. மீட்கப்பட்டு விட்டார்களா? அவர்களுடைய நிலை என்ன? எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க? களம் என்னவாக இருக்குங்க? திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபஸ்டியன் அவர்கள் இருவரும் மீட்கப்பட்டு தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் குவாரிக்கு சென்ற பிறகு அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட அவர்களை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்று நாம் செய்தியின் வாயிலாக கோரிக்கை வைத்தோம். அதன் மட்டுமல்ல, பல அரசியல் கட்சி தலைவர்கள் இது குறித்து பேசினார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளிலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு மண் எடுப்பதையும், அதே போல இயற்கை கொடுத்த கொடையான மழையை அரசினுடைய அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கல்களை வெட்டி எடுப்பதும் சில குண்டர்கள் தொடர்ச்சியாக இத்தகைய போக்கில் நடந்து வருவதை நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக எந்த பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு அரசியலுடைய அடக்குமுறைக்கும் உள்ளாகாமல் தோல்விடுத்து காட்டி வருகிறது. மக்களுக்கு தோல்விடுத்து காட்டுவதில் நியூஸ் தமிழ் முதலாக இருக்கிறது. குறிப்பாக இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு நியூஸ் தமிழ் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் தான் நமது செய்தியாளர்கள் களத்திற்கு சென்று நேரடியாக ஆய்வில் மேற்கொண்டு அங்கு செய்தியை சேகரித்து அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மட்டுமல்ல, ஒவ்வொரு குவாரிகளிலும் எந்த அளவுக்கு குண்டர்கள் அங்கு இருப்பார்கள், அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி சட்டத்துக்கு புறம்பாக நடைபெறும் அந்த குவாரிகளில் எந்த அளவுக்கு இருப்பார்கள் குண்டர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதையும் பொருட்படுத்தாமல் நமது செய்தியாளர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று செய்திகளை சேகரிக்கிறார்கள். ஒவ்வொரு குவாரிகளும் கிட்டத்தட்ட ஊரை விட்டு 50-60 கிலோமீட்டர் தள்ளித்தான் ஒரு காடு போலதான் இருக்கும். குறிப்பாக இந்த மலை குவாரிகளை பொறுத்த வரைக்கும் அது காடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய மலைகளை குடைந்து அடித்து அங்கு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களாக இருக்கக்கூடிய கற்களை தோண்டி எடுத்து அதை வணிகத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நியூஸ் தமிழ் வெட்ட வெளிச்சமாக தோலுறுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இதுபோல அரசுக்கு எதிராகவும், அரசனுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு எதிராகவும், இயற்கைக்கு எதிராகவும் செயல்பட்டு வரும் இத்தகைய குவாரிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தும் பொருட்டுதான் நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக கள ஆய்வு மேற்கொண்டு அதை பொதுவெளியில் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதை பொறுக்காமல் ஒரு சில குண்டர்களும் ஒரு சில ரவுடிகளும் இத்தகைய போக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாம் இது தொடர்பாக கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். மேலும் அதன் மட்டுமல்ல, இந்த தாக்கப்பட்ட 2 செய்தியாளர்களும் தற்போது மீட்கப்பட்டு அவர்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் விசாரணைக்கு இருக்கிறார்கள் என்பது தற்போதைய செய்தியாக இருக்கிறது. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை மீட்டு வந்தது நன்றிக்குரிய விஷயமாக இருந்தாலும், தாக்கப்பட்ட அந்த குண்டர்கள் மற்றும் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றுதான் இங்கு அடிப்படையில் அனைவருடைய குரலாக இருக்கிறது. இத்தகைய செய்தியாளர்களை மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு பாலமாக இருக்கக்கூடிய செய்தியாளர்களை தாக்கி அவர்களுடைய உடைமைகளை பிடிந்து அவர்கள் செல்போன் கையில் வைத்திருந்த லைவ் பேக் மற்றும் கேமரா உள்ளிட்ட பொருட்களை பிடுங்கி அதை சேதப்படுத்திய குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடுமையாக தாக்கியிருக்கிறார். தற்போது ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் பேசும்பொழுது கூட அவர்கள் எந்த அளவிற்கு உள்ளே போன பிறகு தாக்கப்பட்டார்கள் என்பது குறித்தும் அவர் பேசினார். அது மட்டுமல்ல, குவாரிக்கு உள்ளே சென்ற பிறகு அவர்கள் என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் எதற்காக இதை படம் எடுக்கிறது என்று கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள்.
கடுமையாக தாக்கிய அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட கண்ணீரோடு பேசியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே காவல்துறையில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. தற்போது அவர்களுக்கு தேவை விசாரணை அல்ல, மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் காயங்கள் சரி செய்யப்பட வேண்டும். பிறகு விசாரணை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கோம். அது மட்டுமல்ல, காயமடைந்த 2 செய்தியாளர்கள் குறித்தும் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை இது போன்ற காவல்துறை ஏற்படுத்தாத வண்ணம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அரசும் அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தமிழகம் முழுக்க இது போன்ற பாதுகாப்பு இல்லாமல் பொதுமக்களுக்குடைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் வகையில் இது போன்ற குவாரிகள் நடத்துவது என்பது சட்டத்துக்கு புறமானது மட்டுமல்ல, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எதிரானது. இது போன்ற காடுகள் இருக்கக்கூடிய மலைகளை வெட்டி எடுப்பதால் அடுத்த தலைமுறை எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்களும் இயற்கையை நீர்த்துப்போர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் அனைவருடைய கோரிக்கை இது போன்ற குவாரிகள் செயல்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் இது போன்ற குவாரிகளில் அமைத்து அங்கு குண்டர்களை இருக்க வைத்து சட்டத்துக்கு எதிராக நடைபெறும் இந்த குவாரிகள் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் சமூக செயல்பாட்டாளர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அது இந்த குவாரி நடப்பது அனுமதி இல்லாமல் இவ்வளவு நாள் ஒரு 2023க்கு பிறகு அனுமதி இல்லாமல் ஒரு குவாரி நடத்துவது அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காயப்பட்ட செய்தியாளர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு அந்த முதல் உதவி வழங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் பாதிப்பு உள்ளாகின்றன. அலுவலக உடைமைகள் மற்றும் அவர்களுடைய செல்போன் உள்ளிட்ட உடைமைகளும் பாதிப்புக்கு உள்ளாகுவதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த உடைமைகளை மீட்டுத் தர வேண்டும் என்பது குறித்தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது ஒரு செய்தியாளர் ஒரு பொதுமக்களும் ஒரு விஷயத்தை எடுத்து செல்வதற்காக ஒரு செய்தியை சேகரிக்க செல்லும் பொழுது அவர்கள் மீது இத்தகைய கொடூரமாக காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் என்பது சமகாலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் குண்டர்களை வைத்து இவ்வளவு பெரிய தாக்குதல் உள்ளாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பல்வேறு அரசியல் கட்சி உள்ளிட்ட அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் திருச்சியில் இது போன்ற செயல்படும் குவாரிகள், கரூரில் இது போல செயல்படும் இந்த மலை குவாரிகள் உள்ளிட்ட பல்வேறு குவாரிகள் உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்டதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அனைத்து இடங்களும் இது போன்ற சட்டத்துக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் இத்தகைய குவாரிகள் செயல்பட்டு வருவது மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.